எடப்பாடியை காலி செய்யும் சவுக்கு. சொந்த காசில் சூனியம் வைக்கும் எடப்பாடி. உன்னிப்பாக கவனித்து வரும் அமித்ஷா. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தனித்து கூட்டணி அமைத்து பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2ஆம் இடம் பிடித்தது. பாஜக மட்டும் சுமார் 11% வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது. இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதால் அது திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்பதால் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த அமித்ஷா மேலும் மற்ற எதிர்க்கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் பாஜக ஈடுபட்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி செய்யும் மிகப்பெரிய தவறு எங்கே அமித்ஷா படும் கஷ்டத்திற்கு இடையூறாக அமைந்து விடுவது போன்று உள்ளது என்கிற விமர்சனம் எழுந்து வருகிறது. சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இதில் சித்தாந்தம், கொள்கை அடிப்படையில் ஒரே கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றவர் உண்டு. மற்றொன்று கொடுக்கிற காசுக்கு கூவுகின்றவர்கள் உண்டு. அப்படி காசு கொடுத்து ஒருவரை தங்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் நெரேட்டிவ் செட் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்கு என்று பார்க்க வேண்டும். அந்த வகையில் மக்கள் மத்தியில் சவுக்கு சங்கர் என்றாலே காசுக்கு கூவுகின்ற ஆள் என்பதை தாண்டி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சமூக மக்களின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானவர் சவுக்கு சங்கர். பாமக அன்புமணி ராமதாஸை விமர்சனம் செய்கின்ற பெயரில் கடந்த காலங்களில் வன்னியர் சமூகத்தின் சின்னமாக திகழக்கூடிய அக்னி சட்டியை கிண்டல் செய்யும் வகையில் சவுக்கு சங்கர் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்தது வடமாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் வன்னிய சமூக மக்களின் கோபத்திற்கு உள்ளானார். அதே போன்று தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக மக்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போன்று அந்த குருபூஜையில் கலந்து கொள்ளும் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் சவுக்கு சங்கர் கருத்து தெரிவித்து இருந்தது முக்குளத்தோர் சமூகத்தின் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானது. இதில் சவுக்கு சங்கர் மீது வழக்கும் பதியப்பட்டது. இப்படி வட மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளான சவுக்கு சங்கர் பெண் காவலர் குறித்து அவதூறாக பேசி சிறை சென்றது மட்டுமில்லை, தமிழக பெண்களின் கோபத்திற்கு உள்ளானவர்தான் இந்த சவுக்கு சங்கர். இப்படிப்பட்ட ஒரு நபரை அதிமுகவுக்கு ஆதரவாக நெரேட்டிவ் செட் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இது சவுக்கு சங்கருக்கு தான் பொருளாதார ரீதியில் லாபமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் என்கின்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. மேலும் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரை தரம் தாழ்ந்து 3ஆம் தரம் நபர் போன்று பேசிய சவுக்கு சங்கர் தற்பொழுது அதிமுகவுக்கு ஆதரவாக நெரேட்டிவ் செட் செய்கிறேன் என்கின்ற பெயரில் அவர் பேசி வரும் பேச்சுக்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தும் முயற்சியாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் யாருக்கு ஆதரவாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது வெறுப்பில் இருக்கும் வட மாவட்ட, தென் மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மை சமூக மக்கள் மட்டுமின்றி பெண் காவலர்கள் முதல் தமிழக தாய்மார்கள் வரை சவுக்கு சங்கரை ஆதரித்து பேசும் கட்சியை வெறுப்புடனே பார்ப்பார்கள் என்கிற பார்வையும் உண்டு. அந்த வகையில் மக்கள் ஆதரவு வேண்டுமென்றால் மக்களால் வெறுக்கப்படும் சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் எந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறார்களோ அந்த கட்சிக்கு தான் மக்கள் ஆதரிப்பார்கள் என்கிற கருத்தும் நிலவி வருவதால் சவுக்கு சங்கரிடம் தங்கள் கட்சிக்கு நெரேட்டிவ் செட் செய்ய ஒப்பந்தம் செய்வது சொந்த காசில் தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.